Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம 5paisa ஆப்ல வந்துட்டு ட்ரேடிங் வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். சோ நீங்க வந்து ஒரு இன்டிவிஜுவலா ஒரு ஸ்டாக் எடுத்து ட்ரேடிங் பண்ணலாம் இல்ல Nifty 50 இன்டெக்ஸோ இல்ல Bank Nifty இன்டெக்ஸோ எடுத்து கூட நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். சோ நீங்க எதை எடுத்து ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் வந்து 5paisa ஆப்ல இருக்கும். அதுல போய் நீங்க சர்ச் பண்ணுங்க சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன் வேதாந்தா சரிங்களா? இந்த ஸ்டாக்கை சர்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் 5paisa ஆப்பில். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து ஆப்ஷன் செயின் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆப்ஷன் செயினில் தான் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயின் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் சரிங்களா? இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிற ஸ்க்ரீனுக்கு வந்துட்டீங்க. ஓகே, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 460 ரூபாவில் இருக்குது சரிங்களா? ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் கால் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னா நீங்கள் கால் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இன்னும் கீழே போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புட் எடுத்துக்கலாம் சரியா? ஸோ இந்த ரெண்டோட எல்டிபி வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வேதாந்தா ப்ரைஸ் வந்து நாளைக்கு மண்டே சரிங்களா? ஸோ பிஜேபி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் பாசிட்டிவாக நான் மேலே போகும்னு சொல்கிறேன் சரிங்களா? இப்போ 460 ரூபாவில் இருக்குது. நான் அடுத்து வந்து ஒரு 470 ரூபா வரைக்கும் போகும்னு நான் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 470 ரூபா வாங்காமல் 464 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பை பண்ண போகிறேன். ஸோ 464 ரூபா ரேஞ்சுக்கு கால் ஆப்ஷனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16.60 பார்த்தீங்கன்னா தெரியும் 16 ரூபா 60 பைசா. அதை டேப் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கால் ஆப்ஷனோட ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து 2300 குவான்டிட்டி சரிங்களா? இது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அந்த பேட்ச் குவான்டிட்டி வந்து மாறும். ஸோ ஒரு பேட்சை நீங்கள் எடுக்கும்போது 2300 குவான்டிட்டி இன்ட்டு 16 ரூபா டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2300 இன்ட்டு 16.60. ஸோ 38,180 ரூபா வந்துட்டு வருது. ஸோ இது ஓகே அப்படின்னா கீழே பை இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா மேலே மார்க்கெட் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் அடிச்சுட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பை ஆயிரும் சரியா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் பை பண்ணும்போது ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் இன்ட்ராடே பண்ண போகிறீங்களா டெலிவரி பண்ண போகிறீங்களான்னு இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரே நாளில் வாங்கி இந்த ஸ்டாக்கை அன்னைக்கே இடையில விற்றுருவீங்க அப்படின்னா இன்ட்ராடே எடுத்துக்கிங்க. டெலிவரி அப்படின்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட் முடிகிற டைம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா 27th ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வச்சுருப்பீங்க, நல்ல ப்ராஃபிட் வரும்போது தான் விற்பீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இன்ட்ராடே இல்லை டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட் வரும்போது தான் விற்பீங்க அப்படின்னா டெலிவரி எடுத்துக்குங்க. இன்ட்ராடேன்னா இன்ட்ராடே கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பை கொடுத்துடலாம் சரியா? பை ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. செல் பண்ணுறது சேம் தான். இதே ஸ்க்ரீனில் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குவான்டிட்டி வரும். உங்கள்கிட்ட இருக்க குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிட்டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் 5paisa ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது இன்ட்ராடே. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.